ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்ததன் ஒரு காரணத்தினாலேயே நீங்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கானது. ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சொற்பொழிவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது ஒரு சிறுவன் அங்கிருந்து அவர் கூறிய சில வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். அதாவது அந்த சொற்பொழிவாளர் என்ன சொல்கிறாருன்னா, தானம் தர்மம் பற்றி பேசுகிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுத்து பழகுங்கள், அது உங்களை வாழ வைக்கும், உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். அதாவது தன்னை விஞ்சியது தான் தானமும் தர்மமும் என்று அந்த சொற்பொழிவாளர் பேசிக்கொண்டிருக்காரு. அதை கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் அங்கிருந்து, நீங்கள் கூறுவது தவறு என்று மறுப்பு தெரிவித்தான். இந்த சொற்பொழிவாளர் மிகவும் புகழ்பெற்றவர். அவருக்கோ ஒரு சின்ன பையன் நம்மளுடைய சொற்பொழிவை பார்த்துட்டு இப்படி நீங்கள் கூறுவது தவறு என்று கூறிவிட்டானே என்று மிகப்பெரிய வேதனையும் வருத்தமும். ஆனாலும் அந்த சிறுவனை அவர் கண்டுகொள்ளாமல் மீண்டும் பேசிக்கொண்டிருந்தார். மீண்டும் அந்த சிறுவன் குறுக்கிட்டு, தன்னை விஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று வாழ்ந்தால் வாழ்க்கையில் பல இன்னல்களை அனுபவிக்க நேரிடும். தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று பழகினால் நம் வாழ்க்கை சிறப்படையும், நம்மை சார்ந்தோரையும் சிறப்பாக வாழ வைக்க முடியும். அதனால் உங்கள் சொற்பொழிவு தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி கடகடவென அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். இதனை கேட்ட சொற்பொழிவாளருக்கோ மற்ற மக்கள் முன்னணியில் மிகுந்த ஒரு அசிங்கம், அவமானம் ஏற்படுத்திவிட்டது. அன்று இரவு சாய்ந்தது. சொற்பொழிவாளரும் உறங்க சென்று விட்டார். ஆனால் அவருக்கு உறக்கம் வரவில்லை. காரணம், அந்த சிறுவன் கூறிய சொற்கள் அவரை சுட்டு கொண்டிருந்தது. எப்படி இந்த சிறுவன் அப்படி கூறினான்? நாம் கூறியது உண்மையில் தவறானதா என்று சிந்தித்தபடியே அன்று இரவு கழிந்தது. மறுநாள் அந்த சிறுவன் யார் என்று விசாரிக்க, அங்கிருந்த ஊர் பொதுமக்கள் அந்த சிறுவன் மிகவும் சுறுசுறுப்பானவன், அவன் நாளிதழை வீடுதோறும் விநியோகம் செய்பவன் என்று கூற, அந்த சிறுவனை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் இந்த சொற்பொழிவாளருக்கு அதிகமாயிற்று. அந்த சிறுவனின் வீட்டுக்கு சென்ற அந்த சொற்பொழிவாளருக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அந்த சிறுவனின் வீட்டில் யாரும் இல்லை. அந்த வீடு திறந்தே கிடந்தது. அருகில் உள்ளவர்களை விசாரித்த போது அவர்கள் அந்த சிறுவனை பற்றி கூறத் தொடங்கினர். அதாவது அந்த சிறுவனும் ஒரு காலத்தில் மிகவும் செல்வ செழிப்பாக வாழ்ந்திருக்கின்றான். அவருடைய தாயும் தந்தையரும் இவனை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்துள்ளனர். எந்த ஒரு கஷ்டமும் இன்றி வளர்ந்து வந்த அந்த சிறுவனுக்கு ஒரு இன்னலான சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது அவருடைய தந்தையின் உற்ற நண்பர் ஒருவர் மிகவும் பண கஷ்டத்தில் இருந்ததால் தன்னுடைய தந்தையிடம் உதவி கேட்டு வந்துள்ளார். தந்தையும் அனைவருக்கும் உதவி செய்யும் குணம் கொண்டவர். ஆனாலும் அந்த நண்பர் கேட்ட தொகையை அவரால் கொடுக்க முடியவில்லை. இருப்பினும் தன் நண்பன் கேட்டு விட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக தனக்கு தெரிந்த சில பணக்காரரிடமிருந்து பணத்தை பெற்று தன் நண்பருக்கு உதவி செய்ய கொடுத்து விட்டார். நண்பரும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த ஊரை விட்டே காலி செய்து இரவோடு இரவாக ஓடிவிட்டார். ஆனாலும் கடன் பெற்றவர் இவர்தானே. அதனால் கடன் கொடுத்தவர்கள் இவரை வட்டியை கொடுக்குமாறு வற்புறுத்தினர். இவரும் தன்னால் முடிந்த அளவுக்கு தன் உழைப்பை அனைத்தையும் உழைத்து அதனால் வரும் செல்வத்தை கடனாளர்களுக்கு வட்டியாக கொடுத்து வந்தார். இறுதியில் இவரால் வட்டியும் கொடுக்க முடியவில்லை, அந்த அசல் தொகையும் கொடுக்க முடியவில்லை. அதனால் கடன் கொடுத்தவர்கள் ஊராரின் முன்னிலையில் பஞ்சாயத்து வைக்க, தன்னால் பெற்ற கடனை திரும்ப தர முடியவில்லையே என்று வருத்தமுற்று நிற்க, பஞ்சாயத்தும் பணக்காரர்களுக்குத்தானே எப்போதும் சாதகமாக பேசுவார்கள், அதனால் அந்த கடனை திரும்ப அடைக்கும் வரை நீங்கள் ஊருக்குள் வர வேண்டாம் என்று ஊரை விட்டு அவர்களை ஒதுக்கி வைத்தனர். அவர்கள் தற்போது ஊரை விட்டு வெகு தொலைவில் ஒரு சிறு குடிசையில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு வேறு வேலையும் யாரும் கொடுப்பதில்லை. அவர்கள் ஒருவேளை உணவிற்காகவும் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்கின்றார்கள். அவர்களை இந்த சிறுவன்தான் காலையில் செய்தித்தாள்களை விற்றுவிட்டு உடனே ஒரு உணவகத்திற்கு சென்று அங்கு மேசை நாற்காலிகளை துடைக்கும் பணியில் ஈடுபட்டு தன் தாய் தந்தையருக்கு உணவளித்து வருகிறான் என்ற செய்தி அந்த சொற்பொழிவாளருக்கு கேட்க, சொற்பொழிவாளர் ஒரு கணம் இடிந்து போகிறார். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது வெகு தொலைவில் அந்த சிறுவன் செல்கின்றான். சொற்பொழிவாளர் மிக வேகமாக ஓடி, சரி சிறுவனே சிறுவனே நில் கொஞ்சம் என்று கூறிக்கொண்டே ஓடினார். சிறுவனும் நின்று
கூறுங்கள் ஐயா என்று கூறினான். அதற்கு அந்த சொற்பொழிவாளர், மகனே, நேற்று நான் சொற்பொழிவாற்றும் போது தன்னை விஞ்சியது தான் தானமும் தர்மமும் என்று கூறினேனே, நீ அதற்கு தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் என்று கூறினாயே, அதற்கு பொருள் என்ன என்று அவர் கேட்க, அவன் கூறினான், என்னுடைய தந்தையும் இப்படித்தான் தன்னை விஞ்சியது தான் தானமும் தர்மமும் என்று இருந்து தன்னால் முடியாது என்ற போதிலும் தன் நண்பனுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக கடனை பெற்று தன் நண்பனுக்கு கொடுத்தார். ஆனால் அவருடைய நண்பரோ நன்றி கெட்டு இந்த ஊரை விட்டே ஓடிவிட்டார். தற்போது என் தந்தையும் தாயும் கூனி குறுகி பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாமல் ஊரின் ஓரம் ஒதுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நான் தற்போது நான் படிக்கும் வயதில் கூலி வேலை செய்து என் தாய் தந்தையரை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். அன்று என் தந்தை தன்னை விஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று எண்ணி தனக்கு சேர்த்து வைத்துவிட்டு தன் நண்பருக்கு உதவி செய்யவில்லை என்றால் இன்று என் நிலை என் தந்தைக்கு வந்திருக்காது. அன்று என் தந்தை தன்னை விஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று நினைத்து தன் நண்பருக்கு உதவி செய்ததால் தான் இன்று நான் என் படிப்பை தொலைத்தும் ஊரார் முன் செல்வ செழிப்போடு மரியாதையாக வாழ்ந்த என் தாயும் தந்தையும் இன்று ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது தவறுதான் ஐயா. தன்னை விஞ்சியது தான் தானமும் தர்மமும் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் என்பதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி அந்த சிறுவன் நடையை கட்டினான். இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் சில பேரை நம்பி நம்மளால் முடியாது என்றாலும் நாம் மற்றவங்கக்கிட்ட கடனை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து உதவுவோம். ஆனால் அவங்க இறுதியில் சுயநலமாக யோசித்து நம்ம வாங்கி கொடுத்த கடனை திரும்ப கொடுக்காம ஊரை விட்டு ஓட்டுருவாங்க. ஏன் நம்மக்கிட்ட பேசாமல் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடுவாங்க. அதனால் அந்த நாம் பெற்றுக் கொடுத்த அந்த கடனை நம்ம அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் நம்ம மான மரியாதை குறைந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படுவோம். அதோடு நம்ம சார்ந்தவங்களும் கஷ்டப்படுவதற்கு நாம் காரணமாகிடுவோம். இதனால் நாமளும் சில விஷயங்களில் சுயநலமாக இருந்துதான் ஆக வேண்டும். தானமும் தர்மமும் செய்ய வேண்டியது அவசியம்தான். இருந்தாலும் நம்மை சார்ந்தவர்களை நலமாக வைத்துக்கொள்வது என்பது அதை விட மேலானது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.